என தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஆண்டுதோறும் ஜூலை 15ஆம் நாளை நாம் படிக்காத மேதை, கல்வி கண் திறந்தவர், பெருந்தலைவர், இன்னும் பல அடைமொழிகளை தன்னகத்தை கொண்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நாடே தனது திருக்கோயில், மக்களே தனது தெய்வங்கள் என வாழ்ந்த கருப்பு காந்தி காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் என்று வெறும் 6ஆம் வகுப்பே படித்தவர் தமிழகத்தில் முதல்வராகி கல்வி, பொருளாதாரம், விவசாயம் என அனைத்து துறைகளையும் முன்னேற்றி இன்றளவும் தலைவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பவர் காமராஜர் ஐயா. பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து கிராம மக்களை கல்வி பயில வைத்தவர் காமராஜர் ஐயா. எத்தனையோ தலைவர்கள் இருக்க காமராஜர் ஐயாவின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட காரணம், கல்வி என்னும் செல்வத்தை ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்ததால் தான். இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்த காமராஜர் ஐயா அவர்களுக்கு எனது சிறிய பாடல். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனித நேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே, தலைவருக்கோ தலைவர் நம் காமராஜரே, முதல்வருக்கோ முதல்வர் நம் காமராஜரே, ராஜனுக்கோ ராஜன் நம் காமராஜரே, அறிஞருக்கோ அறிஞர் நம் காமராஜரே, எளியவர்க்கோ எளியவர், வறியவர்க்கோ வறியவர். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனித நேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. ஆம், காமராஜர் ஐயா உலகை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் மறையாது. இவ்வளவு நல்ல குணங்களை கொண்ட காமராஜர் ஐயாவை நாம் வழிகாட்டியாக கொண்டால் நம் தாய்நாடை உயர்த்தலாம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.